ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரோஹன் மாயாவோட கதை கேட்டுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் அடுத்து வரப்போற 18 முழு நாவல்களையும் உங்களால கேட்டு ரசிக்க முடியும். ஓகே காய்ஸ், வாங்க கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு, அத்தியாயம் 32. ரோஹன் இவ்வாறு அழுது கொண்டிருக்க அவனை ஆறுதலாக அணைத்த சஞ்சய், டே மச்சான், நீ அவளை இந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதுடா. என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா இப்போ போய் சொல்றியாடா என்று தயக்கமாக சஞ்சய் சொல்ல, டே என்னடா ஆனா, என் ரோக்கிய காதுல ஒத்துக்கிட்டால, இனிமே மாயாவுக்கு நினைவு திரும்புதோ இல்லையோ அவளை தூக்கிட்டு வந்தாச்சும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். என் பேபி இவன் கூட இருக்கிறத பாக்குறத தவிர வேற என்ன சந்தோஷம்டா எனக்கு இருந்துட போகுது என்ற பாபி பின் ஏதோ யோசித்து, டே ராக்கி, அந்த சர்வேந்திரன் யாருன்னு விசாரிச்சியா? அவனுக்குள்ள ஏதோ தப்பா இருக்கு என்று தீவிரமாக பாபி சொல்ல ரோஹனின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஏன் மாயாவுக்கு அப்பன்னு சொல்லிக்கிட்டு ஏன் முன்னாடி வந்து நிக்கிறான்? அவனை பத்தி விசாரிக்காம நான் இருப்பேனா? முதல் தடவை அவளுக்கு வந்த ஆபத்தை நான் அலட்சியமா விட்டுட்டேன். அதே தப்ப மறுபடியும் பண்ணேன்னா என்னை விட பெரிய முட்டாள் எவனும் இருக்க மாட்டான். அன்னைக்கு டின்னர் மீட்டிங்ல என்ன நடந்துச்சு தெரியுமா என்று கேட்டவாறு தன் மடிக்கணினியை திறந்து அதில் ஒரு காணொளியை ரோஹன் காட்ட அதை பார்த்த பாபியும் சஞ்சயும் விழிகள் இரண்டையும் பெரிதாக விரித்து கொண்டனர். அன்று சர்வேந்திரன் ஏதோ படபடப்பில் கழிவறைக்கு செல்ல அதை கவனித்த ரோஹனும் தனக்கு அழைப்பு வருவது போல் பாவனை செய்து அவர் பின்னாலேயே சென்றான். உள்ளே நுழைந்த சர்வேந்திரன், ஹாய் மிஸ்டர் சர்வா என்று பின்னால் கேட்ட குரலில் சட்டென திரும்பி பார்த்தார். எதிரே ரோஹனும் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டவாறு ஏளன சிரிப்புடன் அவரையே கூர்மையாக பார்த்த வண்ணம் நின்றிருந்தான். ரோஹனுடைய பார்வையில் சர்வேந்திரனுக்கு மேலும் பதற்றம் தொற்றிக் கொண்டாலும் அதை முகத்தில் காட்டாது விரைப்பாகவே அவர் இருக்க வாய்விட்டே சிரித்த ரோஹன், நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண போற ஒரு கம்பெனி. எங்களை பார்த்து பயந்து ஓடி வர வேண்டிய அவசியம் இல்லையே மிஸ்டர் சர்வா. ஒருவேளை நாங்க மிஸ் மாயா மகேஸ்வரி கிட்ட அவளோட பாஸ்ட் லைஃப் ஃப்ரெண்ட்ஸா பேசிடுவோன்னு பயப்படுறீங்களோ என்று கேலியாக கேட்க அவனை உக்கிரமாக பார்த்தவர் பின் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன், ஓ அப்போ உனக்கு எல்லாம் தெரியும், ரைட்? தட்ஸ் ஓகே. அதுக்காக உன்ன மாதிரி புழு பூச்சிய பார்த்து பயப்படுவேன்னு நினைக்கிறியா? டு யூ நோ ஹூ ஐ ஆம்? என் பேக்ரவுண்ட் தெரியாம பேசிட்டு இருக்க என்று கோபமாக சொல்ல பலமாக சிரித்தான் ரோஹன். நீ ஷெர்வி காஸ்மெட்டிக்ஸோட ஓனர் தானே மிஸ்டர் சர்வேந்திரன்? உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எப்போ மாயாவோட அப்பாவா பார்த்தேனோ அப்பவே நீ யாரு என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்ட. அவளோட அம்மாவான மிஸ் மகேஸ்வரிக்கும் உனக்கும் இருந்த தப்பான உறவை மாயா கிட்ட நிஜம் மாதிரி சொல்லி உரிமை இல்லாத பொருளுக்கு உரிமை கொண்டாட ஆசைப்படுற, கரெக்டா? பொறுமையாக அதே நேரம் விழிகள் சிவந்த ரோஹன் கேட்க, வாவ் என்று பெருமிதமாக சொன்ன சர்வேந்திரன், இப்போ என்ன பண்ண போற? இத போய் மாயா கிட்ட சொல்ல போறியா? அவ இத நம்புவான்னு நினைக்கிற? ஓ காட், அவ எப்பவோ என்ன அவளோட அப்பாவா ஏத்துக்கிட்டா. அப்படியே நீ போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னாலும் உன்னோட ஆறுயிர் மாயாவோட உயிரையும் எடுக்க நான் தயங்க மாட்டேன் மிஸ்டர் ரூஹி என்று அழுத்தி சொன்னவர், என்னடா பாக்குற? அன்னைக்கு மாயா ஆக்சிடென்ட் ஆனப்போ மயக்கத்துல இந்த பேரை மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா. What a love. அந்த ரூஹி நீதான் எனக்கு நல்லா தெரியும் என்று பொய்யான ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து பேசியவர் அவனையே கேலி புன்னகையுடன் பார்த்திருக்க அழுத்தமாக அவரை தான் பார்த்து கொண்டிருந்தான் ரோஹனும். You know what, ரோஹன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஆக்சிடென்ட் கூட நான் பிளான் பண்ணதுதான். ஆனா என்ன ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கே போய் சேர்ந்திருக்க வேண்டியவ இன்னைக்கு உயிரோட நடமாடிட்டு இருக்கா. அது நான் போட்ட பிச்சை என்று சர்வேந்திரன் சொல்லவும் ரோஹனோ அதிர்ச்சியாகாமல் அவரை கேள்வியாக பார்த்தான். அவன் பார்வையை உணர்ந்த சர்வேந்திரன், ஐ நோ நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அன்னைக்கு அவ வேணான்னு முடிவெடுத்து கொல்றதா தானே பிளான் பண்ண. பின்ன எதுக்காக இப்போ அப்பான்னு டிராமா பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறல்ல? உன் சின்ன மூளைய வச்சு ரொம்ப யோசிக்காத.
உன்னால கண்டுபிடிக்க முடியாத. நான் என்ன பண்ண முடியும்? மிஸ்டர் ஆதி நாராயணன் அவர் எழுதி வச்சுட்டு போன உயில் அப்படி. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று சொல்ல ரோஹனோ யோசனையில் புருவத்தை நெறித்தான். வெயிட், அவசரப்படாத. அதையும் நானே சொல்றேன். மாயாதான் ஒரே வாரிசு. அவ செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவளோட சொத்து மொத்தமும் ஆர்ஃபனேஜ்க்கு போயிடும். கண்ட அனாதைங்க அதை அனுபவிப்பாங்க. அதுக்கு அவ இறந்த செய்தி யாருக்குமே தெரியக்கூடாது. ஆயிராவோட வருங்கால அட்மினிஸ்டர் மாயமானதா தான் இருக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போதான் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டை என் பொறுப்புக்கு கொடுத்துட்டு அவ பெங்களூர் வந்துட்டா. இந்த ஊர்ல வச்சே அவளை போடலாம். தொலைஞ்சவள் அவ இருக்கட்டும்னு தான் பிளான் போட்டேன். அதுக்கு நடுவுல நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் ஷிட். அந்த நேரம்தான் மாயாவை திடீர்னு ஃபோன் பண்ணி இட்டாலிக்கு வரப்போறேன்னு சொன்னா. அவ மட்டும் வந்துட்டான்னா இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற மொத்தமும் என்னை விட்டு இல்லாம போயிடும். இட்டாலிக்குள்ள அவ காலடி எடுத்து வச்சதுமே அவளை கொல்லலான்னு பிளான் போட்டேன். பிளான் பண்ண மாதிரியே ஆக்சிடென்ட் பண்ணேன். ஆனா அவ சாகல. மொத்தத்தையும் மறந்துட்டா. பரவாயில்ல, பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். இவளோட மறதியை வச்சு ஆயிரா கம்பெனிஸை என் பேருக்கு மாத்தலான்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்க்காத ஒண்ணு. அவ திரும்ப மங்களூருக்கு வந்ததும் புது பிரான்ச்சுக்காக உங்க கம்பெனியை தேர்வு செஞ்சதுதான் என்ன ஒரு கோஇன்சிடென்ட்ல என்று சொல்ல ரோஹனோ கை முஷ்டியை இறுக்கி கோபத்தை கட்டுப்படுத்தினான். மிஸ் மகேஸ்வரி உன்னை ரொம்ப நம்பினாங்க. அவங்களுக்கு நீ பண்றது துரோகம் இல்லையா என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் ரோஹன் கேட்க, என்ன நான் துரோகம் பண்ணேனா? அவதான் என்னை ஏமாத்தினா. அவளை நானும் காதலிச்சேன். ஆனா அவ திடீர்னு வயித்துல குழந்தைய சுமந்துட்டு வந்து நின்னா. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது மட்டும் இல்லாம ஆயிரா கம்பெனிஸ் உலகத்துல அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு. அது எனக்கு சொந்தமாகணும்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் உயில்ன்ற பேர்ல ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து வச்சுட்டா. என் ஷேர்வியோட ப்ராடக்ட்ஸ் ஆயிரா கம்பெனிஸை பீட் பண்ணவே முடியாதுன்னு நிறைய பேர் என் காதுல விழுற மாதிரியே பேசியிருக்காங்க. அந்த நேரம்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதனாலதான் அதை அடைய என்ன வேணாலும் பண்ண நான் தயாராயிட்டேன். சர்வேந்திரன் நெற்றி நரம்புகள் புடைத்தழ இவ்வாறு பேசி முடிப்பதற்குள் ரோஹனின் பலமான கைத்தட்டலில் அவனை புரியாது பார்த்தார் அவர். ரோஹன் தன் கோட் முன் பாக்கெட்டில் சொருகியிருந்த பேனையை கையில் எடுத்து, OMG, இந்த கேமரா பேனா இப்ப நீ பேசின மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இருக்குமே. டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துருச்சு. ஆடியோல இருந்தா நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ விஷுவல் எவிடன்ஸ் வேணும்ல. அதுக்காக தான் உன்னை மீட் பண்றதுக்காக ஒவ்வொரு செகண்டும் காத்துட்டு இருந்தேன். இந்த மீட்டிங்க்கு நீயும் வருவேன்னு என் செல்ல குட்டி சொன்னப்பவே என் பிளானை போட்டுட்டேன். பட் டோன்ட் வரி மிஸ்டர் சர்வா, நான் இதை மாயா கிட்ட காட்ட போறதில்ல. என் அம்முவே உன்னை எதிர்த்து நிற்பா. அவளுக்கு அரணா நான் நிற்பேன். அது வரைக்கும் யூ என்ஜாய் யுவர் டேஸ். வில் see. இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் என்று விட்டு ரோஹன் செல்ல அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டார் சர்வேந்திரன். அவர் பேசிய மொத்தத்தையும் காணொளியில் பார்த்த சஞ்சய், டே சூப்பரா, இது ஒண்ணு போதும். அந்த சர்வேந்திரனோட உண்மையான முகத்தை வெளியில கொண்டு வர. நல்லா மாட்டிக்கிட்டான் பம்பர கட்ட மண்டை என்று உற்சாகமாக சொல்ல, இல்லை எனும் விதமாக இருபுறமும் தலையாட்டிய ரோஹன், இல்லடா, அந்த சர்வேந்திரன் இதுக்கு மேலையும் ஏதோ ஒரு தப்பு பண்றான். இவ்வளவு வெளியில சொல்றான்னா அவன் சொல்லாதது ஏதோ இருக்கு. அவனுக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. அது ஆயிரா சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். நாம அவசரப்பட்டு ஏதாவது பண்ண போய் அது மாயாவுக்கும் அவளோட கம்பெனிக்கும் கெட்ட பேரை அமைஞ்சிடக்கூடாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். அதனாலதான் என்று யோசனையாக சொன்னான் ரோஹன். டே எனக்கு புரியுது. ஆனா அதுக்குள்ள சர்வ மாயாவை ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன பண்றது? அது நமக்கு தாண்டா இழப்பு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வெளியில சொல்லிடலாம். பாபி பதறியபடி சொல்ல, நோ வே, அவனால அவளை எதுவும் பண்ண முடியாத. மாயா யாருன்னு உலகத்துக்கே இப்ப தெரியும். அவ இறந்தா அது சர்வேந்திரனுக்கு தான் நஷ்டம். மாயாவோட மொத்த சொத்தும் அவனுக்கு சொந்தமாகணும்னா அதுக்கு மாயா உயிரோட இருக்கணும். மாயா யாருன்னு உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவளை கொல்ல ட்ரை பண்ணா. ஒருவேளை அப்பாவை அதை முடிச்சிருந்தா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஆனா இனிமே அது முடியாது. அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும்
அது ஃபிளாஷ் நியூஸா கூட பேசுறதுக்கு சேனல்ஸ் இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மாயா சேஃப் தான். அதையும் மீறி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என் அம்முவுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் என்ற ரோஹனின் பேச்சில் இருந்த உறுதியில் இருவருக்குமே நிம்மதியா இருந்தது. அப்பாடா, எப்படியோ நீ லவ் பண்றதை இப்ப வச்சு சொன்னியே, எப்படிடா எந்த ரியாக்ஷனும் மூஞ்சில காட்டாம அப்படியே இருந்த? உன்னோட லவ் வெளியில சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே மாயாக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு சீனை போட்டிருப்பேன். பைத்தியம் பிடிச்சவன், உன்னை புரிஞ்சுக்கவே முடியல என்று சிரித்தவாறு பாபி சொல்ல, ரோஹனின் காது மடலை திருகிய சஞ்சய், அதான் லவ் பண்றல, அப்புறம் ஏண்டா என் தங்கச்சியை எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு இப்படியே இருந்த? அதுவும் அன்னைக்கு அவ ஒன்னு ரூஹின்னு கூப்பிட்டதும் அவளை போட்டு என்ன திட்டுன, என்ன பேச்செல்லாம் பேசின என்று முறைப்புடன் கேட்க, டே 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 விடுடா, வலிக்குது. அவன் பிடியிலிருந்து துள்ளி விலகிய ரோஹன் பின் புன்னகைத்தவாறு, ஏம்மா என்ன பாக்குறப்போ அவ கண்ணுல எனக்கான காதல் தெரியும்டா. அவளோட ஒவ்வொரு எண்ணங்கள்லையும் நான் மட்டும்தான் இருப்பேன். நான் திட்டுறத கூட ஏதோ அவளுக்கு என் கூட பேச கிடைச்ச பாக்கியம்னு லூசுத்தனமா நினைச்சுக்குவா. ஆனா இப்போ என் கண் முன்னாடி இருக்கிறது ஐரா கம்பெனிஸ் எம்டி மிஸ் மாயா மகேஸ்வரி. இது என் அம்மு கிடையாது என்று பேசியவனை லூசா இவன் என்ற ரீதியில்தான் ஒரு பார்வை பார்த்தனர் இருவரும். சரி, நான் பேசுறது உங்களுக்கு கிறுக்குத்தனமா இருக்கலாம். ஆனா என்னால என் அம்முவை எப்பவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் என் அம்முவை தவிர என்னை யாரும் அப்படி கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது. அதை நான் அலோவ் பண்ணவும் மாட்டேன். அதனாலதான் அன்னைக்கு கோவத்துல கத்திட்டேன். ஆனா இன்னைக்கு என் அம்மு இப்பவும் எனக்காக காத்துட்டு இருக்கான்னு புரிஞ்சுது. நீ நோட்டீஸ் பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவளோட கண்ணு அங்க என்னதான் தேடிச்சு. அவ என்ன பார்த்ததும் அவ கண்ணுல ஏதோ தெரிஞ்சுது. அதுக்கு மேல அங்க இருக்க முடியாம தான் நான் வந்துட்டேன். ஆனா உன்னடா, அப்பவும் சரி இப்பவும் சரி என் பேச்சு மட்டும் மதிக்கிறதா வைக்கல டெவில் என்று சொல்லி சிரித்து கொண்டான் ரோஹன். இதை கேட்டு வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்ட பாபி, அடைச்ச போடாங்க, இது வரைக்கும் அவளைதான் புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ அவளுக்கு மேல இருக்க. நிஜமாவே புரிஞ்சுக்க முடியாத டெரர் பீஸ் நீ தாண்டா, பைத்தியம் பிடிச்சவனே என்று சலித்து கொள்ள, அப்போ நீ மாயா மேல இருக்கிற காதல இப்ப சொல்ல போறதில்ல அப்படித்தானே என்று கேட்டான் சஞ்சய். உடனே தன் கழுத்தில் இருந்த செயினை மென்மையாக வருடிய ரோஹன், இந்த மாயா மகேஸ்வரிக்குள்ளதான் என்னோட அம்மு இருக்கா. மாயா எனக்கு சொந்தமானவ. அவளை நான் யாருக்கும் விட்டு தர தயாரா இல்லை. அண்ட் அந்த லியோ அவனும் சர்வேந்திரனோட ஆள் தான். இனிமே மாயாவை தடுத்தாலும் அவளை விட்டு நான் விலகிறதா இல்லை. சோ இனிமே இந்த ரோஹன் மாயாவோட ரூஹியா முழு நேர வேலை பார்க்க போறான் என்று விட்டு ரோஹன் கட்டிலில் விழ, டே இவன் என்ன மாதிரியான விசித்திர ஜந்துடா, எப்படி இருக்கான் என்று வாய்விட்டே கேட்டுவிட்டான் பாபி. அதை கேட்டு சஞ்சயும் சிரிக்க, இப்படியே அவர்களின் அந்த இரவு கழிந்தது. அடுத்த நாள் காலை சஞ்சயின் மேல் மல்லாக்க உறங்கிக் கொண்டிருந்த பாபி முழிப்பு தட்ட கண்களை கசக்கிய வண்ணம் எழுந்தமர்ந்தான். கையை உயர்த்தி சோம்பலை முறித்தவாறு எதிரே பார்த்தவன் தான் காணும் காட்சியில் ஆச்சரியப்பட்டுத்தான் போனான். ஆனாலும் நம்ப முடியாது மீண்டும் கண்களை கசக்கி விழி வெறித்து பார்த்துவிட்டு பக்கத்தில் குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்த சஞ்சயை, டே சஞ்சு இங்க பாரா என்று தட்டி எழுப்ப, அடித்து பிடித்து எழுந்தமர்ந்த சஞ்சயும் தான் எதிரில் பார்த்த காட்சியில் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டான். இருவரின் இதழ்களும் தானாக வாவ் என்று முணுமுணுக்க, அவர்கள் எதிரே நேர்த்தியாக வெட்டப்பட்ட சிகை மற்றும் தாடி மீசையில் மாயாவின் ரூஹியாகவே குறிஞ்சிரிப்புடன் நின்றிருந்தான் ரோஹன். டே அப்படியே காலேஜ்ல பார்த்த மாதிரியே இருக்க, செம்மடா, நீ நடத்து என்று சஞ்சய் குதூகலிக்க, பாபியோ இரு புருவங்களையும் உயர்த்தி அவனை சிரிப்புடன் பார்த்தவன் எதுவும் பேசாது குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். தன்னை கண்ணாடியில் பார்த்து மீண்டும் திருப்திப்பட்ட ரோஹன் தன் அலைபேசியில் இருந்த மாயாவின் புகைப்படத்தையே சிறிது நேரம் பார்த்துவிட்டு முதல் முறை தன்னவளின் எண்ணிற்கு அழைத்தான். அங்கு ஹோட்டல் அறையில் மாயாவோ கட்டிலில் சாய்ந்தமர்ந்தவாறு யோசனையுடன் நேற்றிரவு லியோ அணிவித்த மோதிரத்தையே உதட்டை பிதுக்கிய வண்ணம் பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென வந்த அழைப்பில் திரையில் தெரிந்த என்னை பார்த்து புருவத்தை நெறித்தவள்
அழைப்பை ஏற்று எதுவும் பேசாது அமைதியாய் இருக்க, மறுமுனையில் ரோஹனும், மிஸ் மகேஸ்வரிக்கு ஆல்ரெடி என் நம்பர் தெரியும் போல என்று கேலியாக கேட்க, திடுக்கிட்டாள் அவள். அது வந்து என்று என்ன சொல்வதென்று தெரியாமல் மாயா தடுமாற, வா, மாயாவோட தடுமாற்றத்தை நான் இப்பதான் முதல் தடவை பார்க்கறேன். பை தி வே, இப்போ என்ன பண்ற என்று சாதாரணமாக அவன் கேட்க, சட்டென காதிலிருந்து தொலைபேசியை எடுத்து நிஜமாகவே அவன்தானா என்று உறுதி செய்ய அவன் பெயரை கூர்ந்து பார்த்தாள் மாயா. அவனின் சாதாரண பேச்சில் அதிர்ந்தவள் எதுவும் பேசாது அமைதியாய் இருக்க, அவள் உள்ளுணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பானா இவன்? அவளின் கள்வனாயிற்றே. மெலிதாக புன்னகைத்த ரோஹன், என்னன்னு தெரியல, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சோ ஆஃபீஸ்க்கு வந்துரு, வெளியில எங்கேயாவது போலாம். அப்புறம் உன்னோட கார்ட்ஸ் பத்தி யோசிக்காத, அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன் என்று அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக அதிர்ந்தே விட்டாள் மாயா. அன்று மதியம் RDS கன்ஸ்ட்ரக்ஷனில் கம்பெனியின் முக்கிய விருந்தினர்கள் செல்வதற்கென அமைக்கப்பட்டுள்ள மின்தூக்கியில் ஏறிய மாயாவை முறைத்த அலைஸ், திஸ் இஸ் டூ மச் மாயா. அடிக்கடி நீங்க வர்றத பார்த்த மீடியா ஆல்ரெடி இதை கவனிச்சு தேவையில்லாம பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னையும் இங்க உள்ள அந்த 3 விசித்திரமான கேரக்டர்ஸையும் அவங்க ஆல்ரெடி நோட் பண்ணிட்டாங்க. உனக்கு இதெல்லாம் சேஃப் கிடையாது. Why don't you understand? என்று அலைஸ் திட்டிக் கொண்டிருக்கும் போதே மின்தூக்கியின் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டன. இத்தனை நேரம் அலைஸ் பேசியதை யோசித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்த மாயா தனக்காகவே காத்திருப்பது போல் முன்னால் நின்றிருந்தவனின் தோற்றத்தை விழிவிரித்து பார்த்தாள். ஏதோ இனம் புரியாத உணர்வு அவளை வாட்ட, ரோஹனையே அவள் விழிகள் அளவிட்டு கொண்டிருந்தன. ரோஹனும் புன்னகை முகமாக மாயாவை வரவேற்க, அதில் மாயாவுக்கு ஆச்சரியமோ இல்லையோ, அலைஸ் அவனை சந்தேகமாகவே பார்த்து வைத்தாள். மின்தூக்கியிலிருந்து மாயாவும் அலைஸும் வெளியேற, கதவுகள் மூடப்படுவதற்கு முன்னே மாயாவின் கையை பிடித்து லிப்டுக்குள் இழுத்தவன் அலைஸிடம், டோன்ட் வரி, சீக்கிரம் வந்துருவோம் என்று விட்டு கதவை மூட, இதில் அலைஸோ மாயா என்று கத்த, அதை புரிந்து கொள்ளும் நிலையிலா அவள் இருந்தாள். அவளுக்கு தான் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாயிற்றே. வெகு நேரம் கழித்து தன்னை சுதாகரித்த மாயா, what the hell are you doing? உங்க இஷ்டத்துக்கு என்ன வர சொல்றீங்க? இப்போ என்னடானா என் பெர்மிஷன் இல்லாம என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? பதில் சொல்லுங்க மிஸ்டர் ரோஹன் என்று அவள் கத்த, சேம் குவெஸ்சன் ஹியர். நான் தான் வர சொன்னேனா? என் பேச்ச கேட்டு எதுக்கு வந்தீங்க மிஸ் மாயா மகேஸ்வரி என்று ரோஹனும் சரிக்கு சமமாக அவள் காதருகே குனிந்து கேட்க, அது வந்து நான் என்று திணறியவளுக்கு இவன் பேச்சை கேட்டு அலைஸின் திட்டுக்களையும் மீறி ஏன் இங்கு வந்தோம் என்று சுத்தமாக தெரியவில்லை. பெரும் படபடப்பில் அவள் நின்று கொண்டிருக்க அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ரோஹன். ரோஹன் தன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? அவன் போட்ட திட்டங்கள் தான் என்ன? எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இவளை தனியாக அழைத்து செல்கிறான். வெளியில் செல்பவர்கள் பாதுகாப்பாக திரும்பி வருவார்களா? இல்லை என்றால் ஏதேனும் ஆபத்துக்கள் காத்திருக்கிறதா? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.